செப்டம்பர் 17 நமக்கு கும்பாபிஷேகம். ஆனா உள்ள இன்னும் பணிகள் நிறைவடைய வேண்டி இருக்குது. ஏற்கனவே இங்க தீ விபத்து நடந்த போது நான் மாநில தலைவரா இருந்து வந்து பார்த்தோம். நாங்க இவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார ஆன்மீக தலம் தீக்கு இரையாகி இருக்கிறது, அதை உடனே சரி செய்யணும்னு. இன்னைக்கு அந்த மண்டபம் கூட இன்னும் முழுமையாக சரி செய்யப்படவில்லை என்பதான் நாங்க இப்ப பார்த்தது. அதனால அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி, என்ன கேட்டா இங்கேயே அமர்ந்து அதிகாரிகள் முழுவதுமாக அறநிலையத்துறை அமைச்சர் முழு கவனத்தை இங்க செலுத்தி இதை எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். இங்க எங்களது சகோதரர்கள் சிலவற்றை சுட்டி காண்பித்தால் அது பக்தியினால் தானே தவிர பகையினால் அல்ல. ஆனா அது பக்தியில சுட்டி காண்பிக்கிறாங்கன்னு தெரியாம பகை உணர்ச்சியோடு எடுத்துக்கொண்டு அவர்களை குறை கூறுகிறார்கள். அவர்களும் பக்தர்கள் தான், அவர்களும் மக்களோடு மக்களாக இருப்பவர்கள் தான். அதனால மீனாட்சி அம்மன் கோயில்ல அவசரமா செய்யாம இன்னும் பல விற்பனர்களை பணியமர்த்தி மிக இருக்க வேண்டும். நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, மீனாட்சி அதுக்கு துணை புரிந்திருக்கிறாள். அந்த மீனாட்சிக்கு பழமை மாறாமல் இதை புதுப்பிக்க நீங்கள் துணை புரிய வேண்டும் என்பது எனது ஒரு பக்தையாகிய எனது தாழ்மையான கருத்து. அதே மாதிரி மதுரை ஆன்மீக நகரம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கும்பிடும் நகரமாக இருக்கின்ற இந்த மதுரையை குப்பை நகரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் எங்கெங்கெல்லாம் எது நடந்தாலும் பார்ப்பாரு, மதுரையில எது நடந்தாலும் பார்க்க மாட்டாரு, அவ்வளவுதான். அவருக்கு மணிப்பூர், குஜராத், உத்தரப்பிரதேசம் இத மாதிரி இடங்கள்ல, டெல்லியில, ஆனா தனக்கு ஓட்டு போட்ட இந்த குடியிருக்கிற இந்த இடத்துல இன்னைக்கு சொல்றாங்க வைகையில 70 அடி குப்பை மணல் இருக்குது, 30 அடி தான் மழை வந்தாலே தண்ணி கொள்ளுது என்று. ஆக அதனாலதான் வந்த ஆளுநர் இப்படி இருக்கே, நீங்க எல்லாம் தூர்வாரலன்னா நாங்களாம் தூர்வாருன்னு சொன்ன உடனே தூர்வாரதை விட்டுட்டாங்க, அவரை வாருன்னு வாரினாங்க. அதனால உண்மையான மாதிரி குப்பை அள்ளுறதுல உள்ள அந்த நிறுவனம் பேர் என்ன, மைலாண்டா, அவர்லேண்ட். அந்த அவர்லேண்டு எவர்லேண்டா இருக்குன்னு எனக்கு தெரியல. எவர்லேண்டுக்கு போய் பணம் வருதுன்னு அவன் தெரியல. ஏன்னா இவங்களை குறை சொல்லிக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் அமர்த்தியவர்கள் தான் அவங்க. அதனால அந்த குப்பையை அள்ளுறதுல கூட பெரிய பிரச்சனை இருக்கு. குப்பைக்கு கீழே மணலை போட்டு அதிக டன்னு காமிக்கிற ஊழல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக குப்பையில் கூட ஊழல் செய்ய முடியும் என்றால் அதற்கு கம்யூனிஸ்டுகள், திமுக, இப்போ உள்ள ஆட்சி அதை தடுக்கணும். அதனால இன்றைய காலகட்டத்தில் மதுரை சுத்தமாக வேண்டும். இன்னும் சொல்ல போனா இங்க எல்லாம் ஒயர்லாம் அப்படியே கிடக்கு. பொதுமக்களுக்கு இன்னும் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதே மாதிரி மதுரையில 100 வார்டு ஆகும் பொழுது ஏற்கனவே வார்டுல இருந்தவங்க 6100 ரூபாய் அவர்கள் இணைப்புகளுக்காக அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். அது போதாது, புதுசா கட்டணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்வதாக நான் கேள்விப்பட்டேன். பொதுமக்களுக்கு இடையூறு வராமல் அவர்கள் இதற்கு முன்னால் கட்டிய பணத்தை அதோடு சேர்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நான் வைக்கிறேன். அதே மாதிரி வைகை இன்னைக்கு வான் பொய்த்தும் தான் பொய்யா வைகை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் நடந்த தென்பகுதி முதலமைச்சர்களின் மாநாடு மிக மிக ஆரோக்கியமான ஒன்று. ஏதோ மத்திய அரசு தென்பகுதியை கண்டுக்காது, பாராபட்சமா நடந்துக்கும், மத்திய அரசுக்கு தென் மாநிலங்களை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு இல்லாம மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கோதாவரி, காவிரி, இந்த இணைப்பு, நான் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்போது கூட அப்போ இருந்த அதிமுக அமைச்சர்கள் அதை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எனது முயற்சியின் மூலமாக வந்திருந்தார்கள். அதனால மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஆறுகளை எல்லாம் இணைத்தா 100 ஆண்டுகளுக்கு இந்த பகுதி மாநிலங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது, பிரம்மபுத்திரா, கோதாவரி, காவிரி. ஆக இந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு செயலாற்றி வருகிறது.
இன்னொன்றையும் இங்க குற்றம் சாட்டுகிறார்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சதவீதத்தில் தொகுதி மறுவரை குறைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா உடனே பல்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. சதவீதத்துல குறையிலன்னா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதனால தொகுதி மறுவரை வேண்டும். அது மாதிரி இந்த ஆறுகளை இணைத்தா கோதாவரி, பிரம்மபுத்திரா, காவிரி இணைத்தா 100 ஆண்டுகளுக்கு நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது அப்படின்னு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க. அதனால தொகுதி மறுவரையில எல்லாரும் அரசியல் செய்யாம உண்மையாக தொகுதி மறுவரை வந்தாதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வரும். தமிழ்நாட்டில் உள்ள இடம் 39ல இருந்து 59 மாறும். 200 பெண்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். மீனாட்சி அம்மன் கோயில்ல கும்பிட்டு விட்டு சொல்றேன், பெண்களுக்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். மறுபடியும் இந்த 543 கொடுக்கறேன்னா கொடுக்க மாட்டாங்க நிச்சயமா. அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர்கள் சொல்வதை போல இந்த தொகுதி மறுவரை வேண்டும், பெண்களுக்கான அங்கீகாரம் வேண்டும். எந்த விதத்திலும் தமிழகத்தின் சதவீதம் குறையாது என்பதை உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதைத்தான் முதலமைச்சரும் எந்த விதத்திலும் சதவீதம் குறையக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமா நிறைவேற்றப்படணும். அதற்கு எல்லாரும் உதவி செய்யணும். ஏன்னா நோ தொகுதி டீலிமிட்டேஷன் சொல்றதோட ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றது ஃபேரான கோரிக்கை தான். அதைத்தான் மத்திய அரசு செவிசாய்த்து எல்லா இடத்துக்கும் 50%. இப்ப நம்மளுக்கு 39, 59 ஆனா நல்லது தானே. கூட நமக்கு இன்னைக்கு 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறாங்க. அதிகமான பேர் வருவாங்க. இன்னைக்கு 234ல 34 பெண்கள் உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. 170 பேருக்கு மேல வருவாங்க. அதனால நிச்சயமாக தொகுதி மறுவரை வேண்டும் என்பது தமிழகத்துல அதுக்கு எதிர்ப்பு இருக்கு. அமமுக கூட வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்காங்க. இல்ல, அவங்க கருத்தை சொல்லலாம். ஆனா எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேண்டான்னு சொன்னவங்க கூட நியாயமா தானே சொல்றாங்க. நியாயமா தானே இன்னைக்கு நேரம் 50% கூடும் பொழுது வட மாநிலத்துக்கும் கூடும். நமக்கு கேரளாவுக்கு பாத்தீங்கன்னா 20ல இருந்து 30 ஆகும். நமக்கு 39ல இருந்து 59 ஆகும். 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு அதிகமாக சேவை செய்வது நல்லது தானே. நீங்க இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கார் கொடுக்கறேன்னு சொல்றீங்க. அப்ப இல்லாத மக்களை சென்று பார்க்கிறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடாதுன்னா என்ன? அதாவது கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? ஊருக்காக கொடுத்தார், ஒருவருக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார்னு பாடினாங்க. நம்ம நல்லா அழகா பாடினாங்க. ரொம்ப புதிய சட்டமன்ற உறுப்பினர். ஆனா கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இருப்பவருக்கே கொடுத்தார், இல்லாதவருக்காக கொடுத்தார் அப்படின்னு கேள்வி கேட்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 15 கார் இருக்கு, கேள்வி கேட்டவருக்கே 2 கார் இருக்கு. ஆக மக்கள் வரி பணத்தை சரியா நிர்வகிக்கணும் அப்படின்றது எனது கருத்து. ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இவ்வளவு கொடுக்கறேன்னு சொல்றீங்க. ஆனா மக்களை பாக்குறதுக்கு கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொன்னா ஏன் அதை எதிர்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தொகுதி மறுவரை வேணும். ஏன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்காகவாவது தொகுதி மறுவரை வேண்டும் என்பது எனது கருத்து. சட்டசபையில டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தீர்மானம் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எம்பிக்கள் மற்ற எம்பிகள்லாம் பங்கேற்ற கூட்டத்தில் நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு கூட்டம் நடத்துறாங்க. அங்க தீர்மானம் போடுறாங்க. அசம்பிளில நோ டீலிமிட்டேஷன் எதிராக போடுறாங்க. ஆனா அங்க விகிதாச்சாரத்தை உறுதி செய்யணும் விஜய் கேட்கலதான் பல்டியில திமுக இல்ல விகிதாச்சாரத்துல குறைய கூடாதுன்னு ஒரு முதலமைச்சர் அது எப்படி பல்டி ஆகும்? அதாவது ஒரே சண்டை போட்டே இருக்கணுமா? நீங்க இப்போ யாருமே நீங்க வீட்டுல ஒரு நாள் வீட்டுல இது தவறுன்னு சொல்லிட்டு போவோம், வெளியே போன நீங்க சொல்றது நியாயம் தானே அப்படின்னு சொல்றதையே ஒத்துக்கொள்ள கூடாது. திமுக மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கணுமா? இப்ப திமுகவே சதவீதம் குறையக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. என்ன பொறுத்த மட்டும் எனது வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன், சண்டையே இல்லை. எல்லோரும் சதவீதம் குறையாது, அதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள். குறிப்பாக உங்க சகோதரிகளுக்கு ஒரு வாய்ப்பு. இப்பதான் கதவு கொஞ்சம் திறக்குது.
தயவு செய்து அவங்களெல்லாம் பாராளுமன்றத்துல ஒரு 200 பேருக்கு அதிக வாய்ப்பை கொடுங்க. சும்மா இதே மாதிரி பேசாதுங்க. பெண்கள் அதிகமா வரும்பொழுது பெண்களோட குரல் அதிகமா ஒலிக்கும். இன்னொன்னு, நாங்க கொஞ்ச நேரம் தான் பேச வாய்ப்பு கிடைக்குதுன்னா கொடுக்குற நேரத்தை பேசுனீங்களா நான் கேட்கிறேன். வெளிநடப்பு தானே செஞ்சுட்டு இருந்தீங்க. 2 நிமிஷம் தான் எங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்குது, 3 நிமிஷம் தான். எப்போ 200 பேர் அதிகரிக்கிறார்களோ, எப்போ 50% 850 பேரா ஆறாங்களோ, அப்ப அதுக்கேற்ற மாதிரி எண்ணிக்கை உயரும் மாதிரி நேரமும் உயரதானே செய்யும். அது நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையில இருக்கு. அதுவும் பெண்கள் அதிகமா போகும் பொழுது அவர்கள் குரல் வலுவாக ஒலிக்கும். பெண்களுக்காகவாவது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவாவது எந்த விதத்திலும் சதவீதம் குறையாது என்ற மத்திய அரசின் உறுதிப்பாட்டை ஏற்று, இன்னும் சொல்ல போனால் அதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்ற உறுதிப்பாட்டை ஏற்று தயவு செய்து எல்லோரும் தொகுதி மறு வரைக்கு, ஏன்னா சட்டப்படி நடந்து ஆகணும். இது மத்திய அரசு இதை ஒப்புக்கொண்டார்கள். முதலில் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் ஒப்புக்கொள்ளலைன்னா வெறும் நம்மளோட மக்கள் தொகை வைத்துன்னா நமக்கு 31 குறைஞ்சிரும். அதனால நமக்கு இப்ப ஏற்றப்படுகிறது, சதவீதம் குறையல. அதனால எல்லாரும் எப்படி முன்னேறுவீங்களா, படியேறி முன்னேறீங்களா, வட்டி அடிச்சு முன்னேறீங்களா, எப்படி முன்னேறினாலும் பெண்களை முன்னேற விடுங்கன்றது எனது கருத்து. வந்து கர்நாடக முதலமைச்சர் வந்து மேகதாதுல அணை கட்டுறது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு பேசுறாரு. பெங்களூர் கவர்மெண்ட் தண்ணியை கொடுத்துருவோம்னு பேசுறாரு. இதை நம்ம சீக்கிரம் அப்போஸ் பண்ணவே இல்லையா? இல்ல, அதாவது நேற்று நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, மேகதாது பிரச்சனை, காவிரி பிரச்சனைக்கு ஏற்கனவே ஒழுங்காற்று குழு இருக்கு. ஏற்கனவே அதற்கான காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் இருக்கு. ஏன்னா நான் அந்த நானும் ஒரு நிமிடம் தம்பி, அதுல உள்ள வரைமுறையை சொல்லிடுறேன். நான் அதுக்கு என்ற ஆணையம் இருக்கும் பொழுது அதுல அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதனால இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ தமிழக முதலமைச்சர் மேலேயே நீங்க கடைகளை முதலமைச்சர்கள் மாநாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு இஷ்யூ பேசுறாரு. இல்ல, அவங்க பேசலன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியுமா? செய்தி வரல. அது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நான் அந்த மாதிரி மாநாட்டுக்குள்ள இருந்திருக்கேன். போன 2 வாட்டி நான் இருந்திருக்கேன். நாங்க நிறைய பேசுவோம், செய்தி குறைவாதான் வரும். அதனால நிச்சயமா தமிழ்நாட்டின் உரிமைகளை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் மத்திய அரசு கூட தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுப்பதற்கு நிச்சயமா துணை போக மாட்டார்கள் என்பது நாங்க துணை போக மாட்டோம். நீங்க அணைக்கு நீங்க காங்கிரஸ்காரங்கிட்ட போது அது கேக்குறீங்களாப்பா? இல்ல, ஒரு நிமிடம். காங்கிரஸ்கார்ட்ட போய் கேட்கல, மாணிக் தாக்கூர்ட்ட போய் கேட்க வேண்டியதானே. மாணிக் தாக்கூர் எங்களை குறை சொல்றாரு, போராடுறவங்கள குறை சொல்றாரு. ஆனா ஆட்சியில இருக்கவங்கள குறை சொல்ல மாட்டாராம். போராடி எப்படி பதில் சொல்லுங்கள், நீங்க எப்படி காவிரிக்கு எதிராக போராடலாம் அங்க உள்ள பாஜக கேட்கிறாரு. நாங்க கேட்கிறோம், அங்க ஆட்சியில இருந்துகிட்டு இங்கே ஆட்சியில இருந்துகிட்டு இங்க உள்ள தண்ணியை கொடுக்க மாட்டாராம். ஆனா போராடுறவங்கள குறை சொல்லுவாங்களாம். அதனால நிச்சயமா காவிரியும் வேணும், தொகுதி மறுவரையும் வேணும், பெண்களுக்கான இட ஒதுக்கீடும் வேணும். அதனால எல்லாம் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இல்லாம அமைதியா எல்லாருக்கும் வேண்டியதை பெற்றுக்கொள்வோம். மீனாட்சி அருள் புரிந்திருக்கிறாருன்னு நான் தெரிவித்துக்கொள்வேன். பாஜகவும் சேர்ந்து வந்து இங்க தமிழ்நாட்டு ஆட்சி கொடுத்துருவாங்க 103 மந்த்ஸ்னு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கு. 2029 திமுக பாஜக கூட்டணியில இப்ப நாங்க இப்பதானப்பா நாங்க அங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம், இங்கதான் ஆட்சி செய்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் உடனே கூட்டணி, உடனே எல்லாம் கொஞ்சம் பார்த்து கீத்து பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. யாருக்கு, யார் மேல? அவங்க சாஃப்டா இருந்தா நாங்க சாஃப்டா இருப்போம், அவங்க கடுமையா இருந்தா நாங்க கடுமையா இருப்போம். போன ஆட்சி மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கடுமையா இருந்தா நல்லது இல்ல. முதலமைச்சர் தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாரு? நாங்க கொள்கை ரீதியாக மாறுபட்டாலும் மத்திய அரசோட இணக்கமா இருப்போம்னு சுதந்திர உரையிலே சொல்லிட்டாருல்ல. அப்புறம் என்னங்கப்பா? அது திமுக விமர்சனம் செய்வதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லைங்க. இன்னைக்கு இந்த நாடு இப்படி போய்கொண்டிருப்பதற்கு திமுக தான் காரணம். காவிரியை பெற்று தர மாட்டாங்க, எல்லா பிரச்சனையும். ஆனா திமுக கூட டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு. From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is UTamil.